நண்பர்கள் அனைவருக்கும் KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ ஐபிஎல் மேட்ச்சு 58வது மேட்ச்சு. இந்த மேட்ச்சு எங்கே நடக்குது அப்படின்னாக்கா தரம்சாலாவில் நடக்குது. பிபிகேஎஸ் வெர்சஸ் டிசி. இப்போ பிபிகேஎஸை பொறுத்த வரைக்கும் ஐயர் கேப்டனாகவும் டிசியில் ஏ பட்டேல் கேப்டனாகவும் இருக்காங்க. லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ் லிஸ்ட்டு எடுத்து தான் அதிலேருந்து ரிசல்ட் சொல்ல போகிறேன். புதுசாக பிளேயர்ஸ் வந்தாங்கன்னா நீங்கள் இப்போ லைனப் விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி டீம் செட் பண்ணுறாங்கன்னா பண்ணிக்கிறங்க. இப்போ இன்றைக்கி என்ன நட்சத்திரம் அப்படின்னா 2 நட்சத்திரம் வருது. அந்த பொதுவாக ஒரு நட்சத்திரம் அப்படின்னாலே கொஞ்சம் குழப்பம். 2 நட்சத்திரம் வருது. ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரம் 4ஆம் பாவத்தில் முடியுது. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் அஸ்த நட்சத்திரம் வந்துடுது. இப்போ 2 நட்சத்திரம் வந்துடுது. ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் லக்னம் விருச்சிக லக்னம். செகண்ட் இன்னிங்ஸில் தனுசு லக்னத்தில் மேட்ச் முடிஞ்சிருது. இது இப்போ எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகுது, பிளேயர்ஸு யார் யார் நல்லா ப்ளே பண்ணுவாங்க, எந்த டீம் வின் பண்ண போகுது, மேட்ச் சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன். வழக்கமாக 12 பிளேயர் தான் சொல்ல போகிறேன். பிபிஎஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் 12 பேரும், டிசி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் 12 பேரும், அப்படி தான் சொல்ல போகிறேன். பெஸ்ட்டு பிளேயர்ஸு கொஞ்சம் பேர் சொல்லிட்டேன், அதில் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பிபிகேஎஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி யார் யார் ப்ளே பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதாவது பிபிகேஸை பொறுத்த வரைக்கும் ஐயர் கேப்டனாக இருக்கார். அந்த டீமில் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸு பி ஆர்யா, பி சிங், ஜே இங்கிலீஷ், என் வதேரா, எஸ் சிங், எம் ஸ்டாயினிஸ், ஏ ஓமர்சாய், எம் ஜென்சன், ஒய் சகால், ஏ சிங், வி விஜயகுமார் இவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸு. டிசியை பொறுத்த வரைக்கும் கே நாயர், F2 பிளஸிஸ், ஏ போரல், கேஎல் ராகுல், ஏ பட்டேல், டி ஸ்டப்ஸ், என் நிகம், எம் ஸ்டார்க், டி சமீரா, கே யாதவ், டி நடராஜன். அவர் லாஸ்ட் மேட்ச்சில் வந்தார், ஆனால் அது மழையினால் அந்த மேட்ச் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ பிபிகேஎஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் யாருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பி சிங், ஜே இங்கிலீஷ், என் வதேரா, எம் ஸ்டாயினிஸ், வி விஜயகுமார் உங்களை எடுத்துக்கலாம். அதே மாதிரி டிசி ஃபீல்டிங் பண்ணும்போது கே நாயர், F2 பிளஸிஸ், ஏ போரல், கேஎல் ராகுல், ஏ பட்டேல், கே யாதவ், டி நடராஜன் உங்களை எடுத்துக்கலாம். மொத்தம் 12 பேர் சொல்லியிருக்கேன். இதில் நீங்கள் லைனை விட்டக்கப்புறம் பார்த்து போட்டுக்கிறங்க. இப்போ டிசி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி பிபிகேஎஸ் ஃபீல்டிங் பண்ண யார் யாருக்கு நல்லா இருக்கும் பார்ப்போம். F2 பிளஸிஸ், ஏ பட்டேல், டி ஸ்டப்ஸ், வி நிகம், எம் ஸ்டார்க், டி சமீரா உங்களை எடுத்துக்கலாம். பிபிகேஎஸ் சைடு பார்த்தோம் அப்படின்னா பி சிங், ஜே இங்கிலீஷ், என் வதேரா, எம் ஸ்டாயினிஸ், எஸ் சிங், வி விஜயகுமார் உங்களை எடுத்துக்கலாம். இப்போ எந்த டீம் வின் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபீல்டிங் பண்ணுற டீம். இப்போ பிபிஎஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி டிசி ஃபீல்டிங் பண்ணால் டிசி வின் பண்ணிடும், ஈஸியாக வின் பண்ணிடும். அதே இது பார்த்திங்கன்னா டிசி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி பிபிஎஸ் ஃபீல்டிங் பண்ணால் மேட்ச் க்ளோஸாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டிசி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் மட்டும்தான் மேட்ச் க்ளோஸாக போகும். ஆனால் வின் பண்ணக்கூடிய டீம் டிசி தான் வின் பண்ணும். அப்போ இன்றைக்கி கிரக வாய்ப்புகள் நட்சத்திரம் இதெல்லாம் பார்க்கும்போது டிசி சைடு 70%, பிபிஎஸ் சைடு 30% தான் வாய்ப்பு இருக்குது. இதில் ஏதாவது பிளேயர்ஸ் சேஞ்சஸ் வந்தால் 60-40 அந்த சதவீதத்துலேயும் போகுமே தவிர டிசி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. இப்போ அங்கேயுமே பார்த்திங்கன்னா மழை தான் சொல்லியிருக்காங்க. பகல் முழுவதும் மழை, 6 மணிக்கு மேலே மழை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நேரம் தள்ளி போனாலும் கொஞ்சம் ரிசல்ட்டு சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். ஒருவேளை மழையினால் நேரம் தள்ளி போகுது, அதாவது 7:30 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகலை, 8 மணி அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னாக்கா டெலகிராமில் நான் அப்டேட் ஏதாவது பண்ணேன். மேட்ச் தள்ளி போனால் மட்டும். இல்லை 7:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா எந்த அப்டேட்டும் வராது. அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிறங்க. இப்போ பிபிகேஎஸை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னா பி சிங், ஜே இங்கிலீஷ், என் வதேரா, எம் ஸ்டாயினிஸ் உங்களை எடுத்துக்கலாம். டிசியை பொறுத்த வரைக்கும் F2 பிளஸிஸ், ஏ பட்டேல் உங்களை எடுத்துக்கலாம். பெஸ்ட்டு பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா 6 பேர் தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா இன்றைக்கி மேட்ச்சு பார்த்திங்கன்னா பிபிகே சைடில் இப்போ லாஸ்ட் மேட்ச்சில் சொன்ன மாதிரி தான் அதே மாதிரி தான் நடந்துச்சு. அதாவது மும்பை வெர்சஸ் ஜிடியில் பெஸ்ட்டாக ப்ளே பண்ணவங்க யாரும் ப்ளே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் நடந்துருந்துச்சு. அதே மாதிரி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பிபிகேஎஸை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸு யாரும் பெஸ்ட்டாக விளையாட போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறங்க. அதே மாதிரி நான் பெஸ்ட்டாக விளாண்டவங்க யாராவது ஒரு பிளேயர் இன்னும் பெஸ்ட்டாக விளாடுவாங்க. பி சிங் அவர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ளே பண்ணார் லாஸ்ட் மேட்ச்சில், இன்னும் கொஞ்சம் அதிகமாக ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். எம் ஸ்டாயினிஸ் பெருசாக ஒன்றும் ப்ளே பண்ணலை, அவரும் நல்லா ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். என் வதேரா அவரும் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி ஒரு அமைப்புலையும் இருக்குது.
டிசியை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக அவங்க எப்படி ப்ளே பண்ணுவாங்களோ அந்த இது வந்துடும், அதே மாதிரி ப்ளே பண்ணிடுவாங்க, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இப்போ மேட்ச்சு சிச்சுவேஷன் எப்படி போகும் அப்படின்னா, பிபிகேஎஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி டிசி ஃபீல்டிங் பண்ணால் அடுத்தடுத்து கொஞ்சம் விக்கெட் விழுகிற மாதிரியான அமைப்பில் இருக்குது. பேட்ஸ்மேன்களுக்கு சிறப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பிபிகேஎஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் பேட்ஸ்மேன்களுக்கு சிறப்பு இல்லை. அப்போ அதுக்கு நம்ம அடுத்து என்ன போவோம் அப்படின்னாக்கா, விக்கெட் கீப்பருக்கு தான் போவோம், இல்லைன்னா ஆல்ரவுண்டு வரணும், யாராவது பேட்டிங் பண்ணணும்ல அப்படிங்கிறப்ப. அதேமாதிரி ஸ்ரேயாஸ் ஐயர் அவருக்கு வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னாலும் சரி செகண்ட் இன்னிங்ஸ்னாலும் சரி அவருக்கு சிறப்பு இல்லாமல் இருக்குது. ஒருவேளை கேப்டன் சேஞ்சஸ் எதுவும் இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அப்படி ஒரு அமைப்பில் தான் அவர் போய் மாட்டிக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை இந்த மேட்ச்சுக்கு மட்டும் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறாங்களா என்னங்கிறது அது தெரியலை. ஏன்னா நாளைக்கு நடக்கக்கூடிய மேட்ச் இன்றைக்கே பதிவு பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னாலும் அவர் ப்ளே பண்ணாலும் பாயிண்ட் வராது, இல்லைன்னா கொஞ்சம் அடிபட்டு கூட வெளியில் போகிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது. அது அமைப்பில் அப்படி இருக்குது. அதுக்காக நீங்கள் டீமில் நான் சொல்லலைங்கிறக்காக நீங்கள் எடுக்கணும். நீங்கள் வழக்கமாக டீமில் எப்படி செட் பண்ணிக்கலாம் அது மாதிரி செட் பண்ணிக்கலாம். அப்போ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து பேட்ஸ்மேனுக்கு சிறப்பில், விக்கெட் கீப்பருக்கும் ஆல்ரவுண்டருக்கும் சிறப்பாக இருக்குது. அதே இது டிசி ஃபீல்டிங் பண்ணும்போது பேட்ஸ்மேனுங்களுக்கு சிறப்பாக இருக்குது. யாராவது ஒரு பேட்ஸ்மேன் மட்டும் ஆனால் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும், இல்லை 2 பேர் உடனே மேட்சை முடிக்கிற மாதிரியான 2 இல்லை 3 பேர் உடனே மேட்சை முடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ டிசி ஃபீல்டிங் பண்ணும்போது நாயரும் F2+ன்னு சொல்லியிருக்கேன். F2+, கொஞ்சம் டவுட்டு தான், இருந்தாலும் ஓரளவு பாயிண்ட் எடுத்துருவார், டீமில் வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்கெட் விழுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. 2 இல்லை 3 பேர் ஓடுண்டா மேட்சை முடிச்சுட்டு போயிடலாம், அப்படி ஒரு அமைப்பில் இருக்குது. அதனால தான் நான் பிபிகே சைடு வந்து பவுலர்ஸ் ரொம்ப எடுக்கலை, விஜயகுமார் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஓமர் சாய், ஜென்சன், சகால், சிங் இவங்கெல்லாம் வந்து பெருசாக ஒன்றும் பாயிண்ட் எடுக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இல்லை. ஏன்னா அமைப்பில் அப்படி தான் இருக்குது. ஒருவேளை வந்து மழையினால் கொஞ்சம் மேட்ச்சு ஒரு 5 ஓவர் மேட்ச் அந்த மாதிரி கூட வரலாம். ஆனால் 5 ஓவர் மேட்ச் அப்படின்னு நான் கணிக்கல, 20 ஓவர் மேட்ச் என்னவோ அதுதான் கணிச்சிருக்கேன். இருந்தாலும் அன்றைக்கி என்னங்கிறத பார்த்துக்கிறேங்க. ஒருவேளை டிசி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி பிபிகேஎஸ் ஃபீல்டிங் பண்ணால், டிசியை பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மேன்களுக்கு யாராவது ஒரு ஆளை மட்டும் போட்டுக்கிறங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாயர், போரல், கேஎல் ராகுல் இவங்க யாருக்குமே நல்லா இல்லாத மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது. அது டிசி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால், ஆனால் ஸ்கோர் வந்துடும். அப்போ F2+, பட்டேல், டி ஸ்டப்ஸு, நிகம் இவங்க 4 பேர் எடுக்கக்கூடிய பாயிண்ட்டு நல்ல ஸ்கோரை கொண்டு வந்துடும். அப்படி ஒரு அமைப்பில் இருக்குது. அப்போ பிபிகேஎஸ் ஃபீல்டிங் பண்ணும்போது அவங்க சைடு பார்த்திங்கன்னா பேட்ஸ்மேன்களுக்கு சிறப்பாக இருக்குது. இப்போ பிபிஎஸ் ஃபீல்டிங் பண்ணாலும் அவங்களுக்கு பேட்ஸ்மேனுக்கு சிறப்பு இல்லை, விக்கெட் கீப்பருக்கு தான் சிறப்பாக இருக்குது. பேட்ஸ்மேன் அப்படின்னு பார்த்தா வதேரா அவர் ஒருத்தர் வராரு, அப்போவும் ஸ்டாய்னிஸ் வரலை, அதாவது ஐயர் வரலை. இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். கொஞ்சம் குழப்புற மாதிரி தெரியும், ஆனால் கரெக்டாக நீங்கள் ஆடியோ கேட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு புரியும். இப்போ பிபிஎஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் சிச்சுவேஷன் என்னன்னு சொல்லியாச்சு, டிசி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத சொல்லியாச்சு. டிசி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி பிபிகேஎஸ் ஃபீல்டிங் பண்ணால் மட்டும்தான் மேட்ச் க்ளோஸாக போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா பிபிகேஎஸே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணிடுச்சு அப்படின்னா டிசி ஈஸியாக வின் பண்ணிடும். அதுக்கடுத்த மேட்ச் என்னங்கிறத நான் பதிவு பண்ணி போட்டுறேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. கொஞ்சம் லைக் பண்ணுறது கொஞ்சம் அதிகமாக பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.